மழை திருநெல்வேலியில 20 சென்டிமீட்டர் வரைக்கும் பெய்திருக்கிறது. ஆனால் இன்னும் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலையில இன்னும் அதிகமான மழை பிடிப்பு கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. குறிப்பாக திருப்பூர் மாவட்டம் நல்லாறுல கூட 157 மில்லிமீட்டர் எட்டி இருக்கிறது. திருமூர்த்தியில 135 மில்லிமீட்டர் எட்டி இருக்கிற நிலையில இன்னும் மேற்கு தொடர்ச்சி மலையில அதிக மழை பிடிப்பு நாளை வரை நீடித்து தொடர வாய்ப்பு இருக்கிற நிலையில புதிய நிகழ்வானது தற்பொழுது தென்சீன கடற்பகுதியிலிருந்து தாய்லாந்து வளைகுடா பகுதிக்குள் வந்திருக்கிறது. அது இன்றைய இந்த பதிவு செய்து கொண்டிருக்கூடிய இந்த நேரத்துல சரியாக மலேசியா பகுதிகளில் மழை பிடிப்பை கொடுக்க தொடங்கி அதில் கரை கடந்து கொண்டிருக்கிறது. அது நாளை முழுமையாக வங்கக்கடலின் அந்தமான் கடற்பகுதிக்கு வரும். பிறகு படிப்படியாக மிக வேகமாக நகர்ந்து அங்கிருந்து வரும் பொழுதே அது ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியாகத்தான் வருகிறது. இதன் காரணமாக அது ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அல்லது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வரைக்கும் தீவிரமடைந்து தமிழ்நாட்டின் கரையை நெருங்குவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது. பல்வேறு மாதிரிகள் தமிழ்நாட்டின் கரைக்கு நெருங்கி ஆந்திர பிரதேச கரையை நோக்கி செல்வதாக காட்டியிருந்தாலும் இது தமிழ்நாட்டின் கரையை இலங்கையின் வட இலங்கை மற்றும் டெல்டா மாவட்ட கரையை தான் அடுத்த நிகழ்வும் அடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 16ஆம் தேதி இது அடுத்த மழை பொழிவை தொடக்கும். அதாவது 15ஆம் தேதி ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை இடைவெளி கொடுத்துவிட்டு 16ஆம் தேதி திங்கட்கிழமை முற்பகல் இடைவெளியை கொடுத்துவிட்டு மதியத்திலிருந்து அடுத்த நிகழ்வு மழை பொழிவை தொடக்கும். இது தொலைவிலே ஒரு 600 கிலோமீட்டர் இருக்கும் பொழுது 16ஆம் தேதி மழை பொழிவை தொடக்கும். ஆனால் படிப்படியாக நெருங்கி டெல்டா மாவட்டங்கள் வட இலங்கை கரையை தான் அது நெருங்கி பாக்ஜல சிந்தி பகுதியை அடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறதுனால ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கு மீண்டும் ஒரு 4 நாள் தொடர் மழை பொழிவு ஏற்பட வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. 20ஆம் தேதி 21ஆம் தேதி வரை அந்த நிகழ்வு மழை பொழிவை கொடுத்துவிட்டு தமிழ்நாடு கடந்து அரபிக்கடலுக்கும் அது செல்ல இருக்கிறது.